அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பர்காத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலில் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹ் தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது. நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 16 அந்நஹல். வசனம் 102 பார்க்கலாம். நபியே, இறை நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்தவும் முஸ்லிம்களுக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் உமது இறைவனிடமிருந்து ஜிப்ரீல் எனும் ரூஹுல் குதுஸ் உண்மையுடன் இதை இறக்கி வைத்தார் என்று கூறுவீராக. இதை இவருக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு மனிதர்தான் என்று அவர்கள் கூறுவதை அறிவோம். அவர்கள் யாருடன் தொடர்பு படுத்துகின்றார்களோ அவரது மொழியே அரபு அல்லாத மொழியாகும். ஆனால் இது தெளிவான அரபு மொழியாகும். அல்லாஹ்வின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹ்வின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தான் பொய்யை புனைந்துரைப்பார்கள். அவர்களே பொய்யர்கள். அல்லாஹ்வை நம்பிய பின்னர் அவனை மறுப்போர் தண்டனைக்குரையோர். எவரது உள்ளம் இறை நம்பிக்கையால் நிம்மதியடைந்துள்ள நிலையில் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்களை தவிர எனினும் இறை மறுப்பிற்காக உள்ளத்தை விரிவடைய செய்தோர் மீது அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது. அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. ஏனெனில் அவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்வை நேசித்தார்கள். இறை மறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவர்களுடைய உள்ளங்கள், செவி, புலன், பார்வைகள் ஆகியவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களை மறுமை பற்றி அலட்சியமாக இருப்பவர்கள். அவர்கள்தான் உண்மையாகவே மறுமையில் நஷ்டமடைந்தோர். சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் செய்து பின்னர் போரிட்டு பொறுமையை மேற்கொண்டோருக்கு உதவிட உமது இறைவன் இருக்கிறான். அதன் பின்னர் உமது இறைவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்ல அன்பாளன். அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தனக்காக வாதிடுவதற்கு வருவான். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். ஓர் ஊரை அல்லாஹ் எடுத்துக்காட்டாக கூறுகிறான். அது பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. அதற்குரிய வாழ்வாதாரம் எல்லா இடங்களில் இருந்தும் தாராளமாக அங்கு வந்து சேர்ந்தது. ஆனால் அதுவே அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த மறந்தது. எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக அதற்கு பசி, பயம் என்ற ஆடையை அல்லாஹ் அனுபவிக்க செய்தான். அவர்களிடம் அவர்களில் இருந்தே ஒரு தூதர் வந்தார். அவரை பொய்யர் என கூறினர். எனவே அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தபோது அவர்களை வேதனை பிடித்து கொண்டது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றில் அனுமதிக்கப்பட்ட நல்லதை உண்ணுங்கள். நீங்கள் அவனையே வணங்குவோராக இருந்தால் அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள். தாமாக செத்தவை, ஒட்டப்பட்ட இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாதோரு பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றையே அவன் உங்களுக்கு தடை செய்துள்ளான். விரும்பி செல்லாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்திக்கப்படுவோரை அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்ல அன்பாளன். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுவதற்காக இது அனுமதிக்கப்பட்டது, இது தடுக்கப்பட்டது என உங்கள் நாவுகள் வர்ணிக்கும் பொய்யை கூறாதீர்கள். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுவோர் வெற்றி பெற மாட்டார்கள். இவ்வுலகில் உள்ளது அற்ப இன்பம்தான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. நபியே, இதற்கு முன் உமக்கு நாம் எடுத்து கூறியவற்றை யூதர்களுக்கு தடை செய்திருந்தோம். அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை. மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டனர். யார் அறியாமையால் தீமை செய்துவிட்டு அதன் பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்தி கொள்கிறாரோ அவர்களுக்கு மன்னித்தருள உமது இறைவன் இருக்கிறான். இதற்கு பிறகு உமது இறைவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்ல அன்பாளன். இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹுக்கு பணிபவராகவும் சத்திய நெறியில் நிற்பவராகவும் இருந்தார். அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. அவனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவோராகவும் இருந்தார். அவன் அவரை தேர்ந்தெடுத்து நேரான பாதையில் செலுத்தினான்.
இவ்வுலகில் அவருக்கு நல்லதை வழங்கினோம். மறுமையில் அவர் நல்லவர்களில் உள்ளவர். நபியே, சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று உமக்கு அறிவித்தோம். அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. சனிக்கிழமை தண்டனைக்குரியதாக ஆக்கப்பட்டதெல்லாம் அந்நாளில் புனிதத்தை மதிப்பதில் முரண்பாடு கொண்டவர்களுக்குத்தான். அவர்கள் எதில் முரண்பட்டு கொண்டிருந்தார்களோ அது பற்றி மறுமை நாளில் அவர்களுக்கிடையே உமது இறைவன் தீர்ப்பளிப்பான். உமது இறைவனின் பாதையை நோக்கி விவேகத்துடனும் அழகான அறிவுரையையும் கொண்டு அழைப்பீராக. அவர்களுடன் சிறந்த முறையில் விவாதிப்பீராக. தனது பாதையை விட்டும் வழி தவறியவர் யார் என்பதை உமது இறைவனை நன்கறிந்தவன். நேர்வழி பெற்றோரையும் அவன் நன்கறிந்தவன். நீங்கள் தண்டித்தால் நீங்கள் எந்த அளவு துன்புறுத்தப்பட்டீர்களோ அதே அளவு தண்டியுங்கள். நீங்கள் பொறுத்து கொண்டால் பொறுமையாளர்களுக்கு அது மிகச் சிறந்தது. நபியே, பொறுமையை மேற்கொள்வீராக. அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர நீர் பொறுமையாக இருக்க முடியாது. அவர்களை பற்றி கவலைப்படாதீர். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளால் மன நெருக்கடிக்கு ஆளாகி விடாதீர். அல்லாஹ் இரையச்சமுடையோருடனும் நன்மை செய்வோருடனும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 16 வசனம் 128 வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 17. பனி இஸ்ராயில். தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்திற்கு நாம் அருள்வளம் செய்த மஸ்ஜிதுல் அக்ஷாவுக்கு நமது சான்றுகளை அவருக்கு காட்டுவதற்காக இரவில் அழைத்து சென்றவன் தூயவன். அவனே செவியேற்பவன், பார்ப்பவன். மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு அதை நேர்வழி காட்டியாக ஆக்கினோம். என்னையன்றி எந்த பொறுப்பாளரையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று கூறினோம். நூஹுடன் நாம் கப்பலில் சுமந்து சென்றோரின் வழித்தோன்றல்களே அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார். அவ்வேதத்தில் இஸ்ராயேல் வழித்தோன்றல்களுக்கு நீங்கள் பூமியில் 2 முறை குழப்பம் விளைவிப்பீர்கள், மிக பெரிய அளவில் அநியாயம் செய்வீர்கள் என அறிவித்தோம். அந்த 2இல் முதலாவது வாக்குறுதி வந்தபோது உங்களுக்கு எதிராக கடும் வலிமை கொண்ட நம் அடியார்களை அனுப்பினோம். அவர்கள் உங்கள் வீடுகளுக்குள் ஊடுருவி தாக்கினார்கள். அது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாகிவிட்டது. பின்னர் அவர்களை மிகைக்கும் வாய்ப்பை உங்களுக்கு மீண்டும் வழங்கினோம். செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொண்டு உங்களுக்கு உதவினோம். எண்ணிக்கையில் உங்களை அதிகமானவர்களாக ஆக்கினோம். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கின்றீர்கள். நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்குரியதே. இறுதி வாக்குறுதி வந்தபோது அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்கும் மஸ்ஜிதுல் அக்ஷாவில் அவர்கள் ஏற்கனவே நுழைந்ததை போன்று நுழைவதற்கும் தாங்கள் கைப்பற்றிய அனைத்தையும் அடியோடு அழிப்பதற்கும் அவர்களை அனுப்பினோம். உங்கள் இறைவன் உங்களுக்கு கருணை காட்டலாம். நீங்கள் மீண்டும் அநியாயம் செய்ய திரும்பினால் நாமும் தண்டிப்பதற்கு திரும்புவோம். இறைமறுப்பாளர்களுக்கு நரகத்தையே சிறையாக ஆக்கியுள்ளோம். எது மிக சரியானதோ அதை நோக்கி இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. நற்செயல்கள் செய்யும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரும் கூலி உண்டு என்றும், மறுமையை நம்பாதவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தியுள்ளோம் என்றும் நற்செய்தி கூறுகிறது. மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போன்றே தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். இரவையும் பகலையும் 2 சான்றுகளாக ஆக்கியுள்ளோம். உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கை மற்றும் காலத்தின் கணக்கை நீங்கள் அறிவதற்காகவும் இரவின் சான்றை மங்கச் செய்து பகலின் சான்றை பிரகாசமாக்கினோம். ஒவ்வொன்றையும் தெளிவாக விவரித்துள்ளோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயல்களின் ஏட்டை அவனுடைய கழுத்தில் பொருத்தியுள்ளோம். மறுமை நாளில் அவனுக்கு ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்துவோம். அதை விரிக்கப்பட்ட நிலையில் அவன் பெற்றுக்கொள்வான். உனது புத்தகத்தையே நீயே படி. இன்றைய தினம் உன்னை பற்றி கணக்கிடுவதற்கு நீயே போதும் என்று கூறப்படும். நேர்வழி நடப்பவர் தனக்காகவே நேர்வழி நடக்கிறார். வழிகேட்டில் செல்பவர் தனக்கு எதிராகவே வழிகேட்டில் செல்கிறார். ஒருவர் பிறரது சுமையை சுமக்க மாட்டார். ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் யாரையும் தண்டிப்போராக இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 17
வசனம் 15 வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு 7:30 மணிக்கு நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.